அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அமர்வு. ஜலால் சாரை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லணும். நான் சொல்கிறதுனா என்னுடைய கருத்து இல்லை. ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் வந்து ஒருவருக்கு உதவி செய்ய நினைக்கிறார். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கிட்ட காசு இல்லை. அப்போ ஒரு செல்வந்திட்ட போய் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ். அந்த மனிதர்கிட்ட போய் கேட்குறாரு, சஹாபி கேட்குறாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு உதவி செய்யணும், ஆனால் என்கிட்ட பொருள் இல்லையேங்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அப்படியா? அவருக்கு 1,00,000 ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், ஒரு 50,000 கொடுக்குறாரு, ஆனால் என்கிட்ட காசு இல்லை. நான் அந்த 50,000 கேட்கறது வாங்கி கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சியில் அல்லாஹுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, செல்வந்தர் கொடுத்த அந்த 1,00,000 1 கோடியோ 10,000 அதற்கு அவருக்கு என்ன நன்மையை அல்லாஹ் வழங்கினானோ அதை வாங்கி கொடுத்தவருக்கு அவருக்கும் வழங்குவான். அந்த அடிப்படையில் மறைந்து போன பெரியவர் அப்துல் ரஹ்மான் ஹாஜியார் அவர்களோடு உதவி செஞ்ச ஜலால் சாப் அவர்கள் எத்தனையோ பேர் சொல்ல முடியாது. தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், குன்தும் ஹைரே உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். உலகத்தில் உள்ள எல்லா சமூகத்தை விட நம்ம உயர்ந்த சமூகம். ஹைரே உம்மத் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். 1969 நாங்கள்லாம் பிறப்பதற்கு முன்னாலே இந்த ஊருக்கு வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய கல்வி எனக்கு கேன் ஐ இமேஜின் ஹவு 700 பேர் நினைச்சு பார்க்கவே முடியல. ஒரு பிள்ளையிலே எங்களால் உருவாக்க முடியல. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்து பஷீர் இல்லதீன ஆமனு அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா. அல்லாஹ் எந்த கண்களும் எந்த காதும் எந்த நாவும் கேட்காத சொர்க்கத்தை ஹாலிதீன ஃபீஹா. கல்விக்கு, துறைக்கு, ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு யாரெல்லாம் ஓட்டுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கணும்னு இந்த நல்ல நேரத்தில். அது மட்டும் இல்லை, என்னை போன்ற ஒரு சாமானியர்கள் இந்த மேடையில் நிற்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். என்னுடைய பிரதர் ஃபைசல் பேசினாங்க, பிரதர் ஃபாரூக் ஹாஜி மேஜே எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு மறந்து போயிட்டேன். அவர் கூடயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஃபாரூக் ஹாஜே சொல்லது இல்லை, ஆனால் அந்த ஜிமேக்கு வந்து அவர் மார்க்கெட்டிங் பண்ணுறல. மார்க்கெட் நல்ல விஷயத்த பண்ணுவது இஸ்லாமிய சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த பேச்சாளர் அழைக்க போறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர் பாருங்க. அடிச்சு விரட்டிட்டாங்க மக்கால இருந்து. எல்லாம் யாரு? சாச்சப்பா, வாப்பா, பெரியப்பா எல்லாரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிபு நகரத்து வீதினிலே தாஹா நபின்னு ஒரு பாட்டு நாவரணிப்பா பாடுறாரு. அந்த கல்லடிப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஜிப்ரீல் வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, நான் எல்லாம் உடனே அழித்துறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப மக்காவில் கடுமையான வறுமை. அந்த வறுமைக்கு அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க, 500 அந்த திர்ஹம் பொருளை கொடுத்து அந்த மக்களுக்கு உதவும் கொண்டு. அவ்வளோ பெரிய கருணை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அது நினைக்கும் போதெல்லாம் அழுக வந்துடும் எனக்கு. இந்த சஹாபாக்களை நினைக்கும் போது பேசுவதற்கு முடியாத தாகம். நான் மேடைகள்லாம் சொல்லுவேன், இந்த சஹாபாக்களை, இந்த தூதரை முன்னெடுத்து இந்த மார்க்கத்தை நீங்கள் வழிநடத்தி எந்த தொழிலும் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். ஃபைசல் அவர்கள் பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். குளோபல் அந்த பூட்டல்ல, அது உங்கள் உள்ளத்தை துறக்கக்கூடிய வார்த்தை. அது பூட்டக்கூடியதில்லை. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. உங்கள் உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கா, அதெல்லாம் திறந்து அல்லாஹ்வுடைய பாதையில் வாங்க. இப்போ நாம இருக்கிறது இந்த ஜிமேக் நாம சொல்றோம், இந்த இன்ஸ்டிடியூஷன் நம்ம ப்ரொஃபஸ் பண்றோம். இது இபாதுர் ரஹ்மான், மீன்களை ஒன்றிணைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவருடைய பொருளாதார செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு களம். இது நிச்சயமாக இபாதுர் ரஹ்மான்.